வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனி வெளியே வர முடியாது, வசமாக சிக்கிய பிள்ளையான், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நாட்டில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட 2 விடுதிகள், மசாஜ் நிலையம் என்ற பெயரில் உள்ளே நடந்த மோசமான செயற்பாடுகள், விசாரணையில் அம்பலமான அதிர்ச்சி தரும் உண்மை. நடந்தது என்ன? பேய்கள் போல நடந்து கொண்ட கைதிகள், வெளியான அதிர்ச்சி தரும் வாக்குமூலம். நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகார விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள், பின்னணியில் நடந்த திட்டம். வியாபாரத்திற்கு சென்ற முதியவரிடம் தமது கைவரிசையை காட்டிய மர்ம நபர்கள், சற்று முன் அம்பலமான திடுக்கிடும் தகவல். மக்களை அவதானம். மகளுக்கு போலீஸ் தந்தையொருவர் செய்த மோசமான செயல், விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். நடந்தது என்ன? சிறைச்சாலையில் உயிரிழந்தவர்களை முகநூலில் கணக்கு போட்டு பார்த்த நீதி அமைச்சர், திடீரென கொந்தளித்த நாமல் அரசாங்கத்தை குறிவைத்து வெளியிடப்பட்ட கருத்துக்கள். வடக்கு மாகாணத்தை ஆட்டி படைக்கப் போகும் எல்னினோ, தனது துல்லியமான வானியல் ஆய்வு கருத்தை வெளியிட்ட முக்கிய புள்ளி. மக்களே அவதானம். தாய் தந்தையற்ற 15 வயது சிறுமிக்கு காதலன் செய்த மோசமான செயல், பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அதிர்ச்சி தகவலை அம்பலப்படுத்திய போலீசார். மக்களின் பணத்தை சுரண்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த நூற்றுக்கணக்கான அரசியல்வாதிகள், திடீரென அடுத்தடுத்து சுற்றி வளைக்கப்பட்ட முக்கிய புள்ளிகள். பரவலாக பாயும் விசாரணை. திடீரென ஒன்றிணையும் நாட்டின் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள், வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் காயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் அந்த நாள் நடந்த சம்பவங்களை பகிர்ந்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜூலை 5ஆம் திகதி நிலைமை ஓரளவு அமைதியாக இருந்தது. ஆனால் மறுநாள் ஜூலை 6ஆம் திகதி காலையில் நிலைமை முற்றிலும் மாறுபட்டது. அன்று நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்ததுடன் கைதிகளை பார்வையிடுவதற்காக அவர்களது உறவினர்களும் வரவிருந்தனர். அதற்கான ஏற்பாடுகளில் நாம் ஈடுபட்டிருந்தோம். அந்த நேரத்தில் சில கைதிகள் சிறைச்சாலை மருந்தகத்தை உடைத்து மனநோயாளிகள் வழங்கப்படும் அதிவீரியம் கொண்ட மாத்திரைகளை எடுத்துக் கொண்டனர். அதுவே நிலைமையை மிகவும் மோசமாக மாற்றியது. அந்த நாட்களில் பல சிறைச்சாலை அதிகாரிகள் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தனர். தினமும் சுமார் 10 அதிகாரிகள் வரை பணிக்கு வர முடியாத நிலை காணப்பட்டது. இதனால் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்தும் சில அதிகாரிகள் நீர்கொழும்புக்கு அழைக்கப்பட்டனர். கைதிகளில் பலரும் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் அறிகுறிகள் காணப்பட்டதால் அவர்களுக்கும் மருந்துகள் வழங்கப்பட்டிருந்தன. கடந்த சில நாட்களில் டெங்கு காரணமாக 3 கைதிகளுக்கு மேல் உயிரிழந்திருந்தனர். நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாக கருதி சில அதிகாரிகள் கைதிகளுக்கு உணவு வழங்க சென்றனர். அப்போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர்களை காப்பாற்ற 2வது குழு சென்றது. அவர்களும் தாக்கப்பட்டனர். பின்னர் 3வது குழுவாக நான் பிரதான சிறை அதிகாரியுடன் உள்ளே சென்றேன். அப்போது சில அதிகாரிகள் ஏற்கனவே கைதிகளால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தனர். சிறையில் உடற்பயிற்சி பிரிவில் இருந்த இரும்பு கம்பிகளை உடைத்து அவற்றால் அதிகாரிகளை தாக்கினர். உள்ளே சென்றவுடன் நான் பார்த்த காட்சிகள் மிகவும் பயங்கரமாக இருந்தது. என் வாழ்நாளில் கைதிகள் இவ்வாறு நடந்து கொண்டதை நான் பார்த்ததே இல்லை. அவர்கள் பேய்களைப் போல நடந்து கொண்டனர். என்னையும் என்னுடன் வந்த மற்றொரு அதிகாரியையும் சுமார் 300 கைதிகள் ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொண்டனர். முதலில் எங்கள் மீது கற்களை வீசினர். பின்னர் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டனர். அப்போது சில பழைய கைதிகள், சார், நீங்கள் இங்கே நிற்காதீர்கள், உடனே வெளியேறுங்கள், இவர்களை கட்டுப்படுத்த முடியாது, இவர்கள் பைத்தியக்காரர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் என்று எச்சரித்தனர். அதே நேரத்தில் மற்ற கைதிகள் எங்களை தொடர்ந்தும் தாக்கினர். சேரை அடிக்காதீர்கள் என்று கூறிய சில பழைய கைதிகள் என்னை பாதுகாக்க முயன்றனர். ஆனால் அவர்களும் தாக்கப்பட்டனர். அந்த குழப்பத்தின் போது ஒரு பொட்டன் தடி என் தலையில் பலமாக விழுந்தது. யாரோ ஒருவர் என் கழுத்தில் காலையோ அல்லது பொட்டன் தடியையோ வைத்து அழுத்தினர். பின்னர் என்னை தரையில் இழுத்துச் சென்று தூரத்தில் வீசினர். அதற்கு பிறகு என் தலை சுவரில் மோதியது மட்டும்தான் எனக்கு நினைவிருக்கிறது. சிறிது நேரம் கழித்து யாரோ என் மூக்கருகே கையை வைத்து நான் உயிருடன் இருக்கிறேனா என்று பார்த்தது போல உணர்ந்தேன். அந்த இடத்தில் இருந்து உயிருடன் வெளியே வர முடியும் என்று அந்த நேரத்தில் நான் நினைக்கவில்லை. பின்னர் சில பழைய கைதிகள் இடும்பு நுழைவாயிலை திறந்து ஓடுங்கள் என்று கூறி எங்களை வெளியேற உதவினர். எங்களின் கைகளில் இருந்த கைபேசிகள் அனைத்தையும் கைதிகள் பறித்துச் சென்றனர். என் கழுத்தில் இருந்த சங்கிலியை கூட அவர்கள் எடுத்துச் சென்றனர். இவ்வாறான நேரத்தில் சிறைக்குள் நிலவிய சூழ்நிலையை எந்த வகையிலும் எளிதாக கட்டுப்படுத்த முடியாத நிலை காணப்பட்டது என காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரி தெரிவித்துள்ளார். இது இப்படி இருக்க, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக சுமார் 200 கைதிகளுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட உள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் சிறைக்குள் ஏற்பட்ட வன்முறை மோதல்களில் ஒரு சிறை காவலாளர் உட்பட 8 சிறை அதிகாரிகள் உயிரிழந்தனர்.
இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை தற்போது 28 ஆக உயர்ந்துள்ளதுடன் மேலும் சுமார் 100 பேர் காயமடைந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சுரேஷ் மற்றும் போர்மூனா என அழைக்கப்படும் சந்தேக நபர்கள் உள்ளிட்ட 13 பேர் இந்த தாக்குதலை திட்டமிட்டு வெளிநடத்தி இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை அடையாளம் காணும் நோக்கில் சிறையின் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதுடன் பல விசாரணை குழுக்கள் ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. அதேவேளை கைதிகளின் கைகளுக்கு துப்பாக்கிகள் மற்றும் பிற ஆபத்தான ஆயுதங்கள் எவ்வாறு சென்றடைந்தன என்பது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனுடன் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் ஆயுத கிடங்கின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்தும் தனி விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு பொறுப்பாளர் வந்தன கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளை கடல் மார்க்கமாக நாட்டிற்குள் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டதாக கூறப்படும் 10,804 துப்பாக்கிகள் அண்மையில் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் உள்ள 16 சிறைச்சாலைகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறைச்சாலையின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக நீதி அமைச்சும் சிறைச்சாலைகள் திணைக்களமும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் இப்படி இருக்க, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நட்டஈடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் என்பது ஆரம்பகட்ட நிவாரண கொடுப்பனவு மாத்திரமே என சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த விளக்கத்தை வழங்கியுள்ளார். உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் அனைத்து இறுதிக்கிரிகைகளும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் முழுமையான செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏனைய உதவிகளை வழங்குவதற்கும் திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் அதிகாரிகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் தற்போது 7 சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நட்டஈடு மற்றும் ஏனைய உதவிகள் தொடர்பிலும் சிறைச்சாலைகள் திணைக்களம் கவனம் செலுத்தி வருகின்றது என தெரிவித்தார். இது இப்படி இருக்க, நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையும் அதனைத் தொடர்ந்து அரசுக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக தோன்றுவதாக ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜ் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் எந்தவித உறுதியான ஆதாரங்களுமின்றி சில எதிர்க்கட்சி தரப்பினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் திசையை மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் சிறைச்சாலைக்குள் உள்ள சில தரப்பினருக்கு அரசின் நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் நோக்கில் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் உருவான பதற்ற நிலையும் சிறைக்கு வெளியே சில எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்து வரும் அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக ஆரம்ப கட்டத்திலேயே புரிந்து கொள்ள முடிகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜ் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பிள்ளையானை எதிர்வரும் 24ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிரிபத் கொடையில் மசாஜ் நிலையங்கள் என்ற பெயரில் இயங்கி வந்ததாக கூறப்படும் 2 விபச்சார விடுதிகளை முற்றுகையிட்ட போலீசார் 17 பேரை கைது செய்துள்ளனர்.
மகர நீதவான் நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட தேடுதல் உத்தரவின் அடிப்படையில் கடந்த 5ஆம் திகதி அதிகாலை கிரிபத்கொடை போலீசார் இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது முதல் மசாஜ் நிலையத்திலிருந்து பெண் முகாமையாளர் ஒருவருடன் 5 பெண்களும் சேவை பெற வந்திருந்த 2 ஆண்களும் கைது செய்யப்பட்டனர். அதேபோன்று 2வது மசாஜ் நிலையத்திலிருந்து மற்றொரு பெண் முகாமையாளருடன் 5 பெண்களும் சேவை பெற வந்திருந்த 3 ஆண்களும் கைது செய்யப்பட்டனர். இதன்படி 2 நிலையங்களிலும் இருந்து மொத்தமாக 10 பெண்கள் 5 ஆண்கள் மற்றும் முகாமையாளர்கள் என 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் அனுராதபுரம், கண்டி, கந்தளாய், வாதுவை, பொல்ககாவெவ மற்றும் நிக்கவெரட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களின் வயது 20 முதல் 35 வரை உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிரிபத்கொடை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது மூத்த மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் அவரது சேவையை இடைநிறுத்த மொனராகலை உதவி போலீஸ் அத்தியட்சகர் நடவடிக்கை எடுத்துள்ளார். சேவையை இடைநிறுத்தப்பட்டுள்ள குறித்த போலீஸ் சார்ஜென்ட் தம்பகல்ல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்ததுடன் தம்பகல்ல மாரியராவு எட்டுக்கால் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் தனது மூத்த மகளை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. சிறுமியின் தாய் உயிரிழந்த பின்னர் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையொன்றை தொடர்ந்து காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி தனக்கு நேர்ந்ததாக கூறப்படும் பாலியல் துஷ்பிரயோகம் குறித்து மருத்துவ அதிகாரிகளிடம் தெரிவித்ததை அடுத்து அந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு சியம்பலாண்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரை இம்மாதம் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பகல்ல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இது இப்படி இருக்க 15 வயது சிறுமி ஒருவர் சட்டப்பூர்வ பாதுகாவலரின் பராமரிப்பிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக மொனராகலை போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொனராகலை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் குறித்த சிறுமியின் பெற்றோர் இருவரும் உயிரிழந்த நிலையில் அவர் தனது பாட்டி மற்றும் சித்தையின் பராமரிப்பில் பாட்டியின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். சிறுமி தொடர்பில் பாட்டியம் சித்தியம் அதிக கவனம் செலுத்தவில்லை என கூறப்படும் நிலையில் அவர் அருகில் உள்ள ஒருவரின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அவ்வாறு சென்ற சந்தர்ப்பத்தில் தவறுதலாக தொலைபேசி அழைப்பு ஒன்றை மேற்கொண்ட நபர் அவருடன் சிறுமிக்கு காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் சூரிய பகுதியை சேர்ந்தவர் எனவும் பின்னர் அவர் சிறுமியின் வீட்டிற்கு வந்து அவருடன் தகாத முறையில் நடந்து கொண்டதை அறிந்து சித்தி சிறுமியை கண்டித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி நண்பர்களுடன் வெளியில் செல்கின்றேன் என பாட்டியிடம் கூறிவிட்டு சென்ற சிறுமி காலி பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு காலி பேருந்து நிலையத்திற்கு வந்த குறித்த இளைஞன் சிறுமியை தனது உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு மீண்டும் தகாத முறையில் நடந்து கொண்டதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் சிறுமி மீண்டும் வீட்டிற்கு திரும்பியதை தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் அவரது பாட்டி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதையடுத்து சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்வதற்காக மொனராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வியாபாரத்திற்காக சென்ற முதியவர் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிடைத்த தகவல்களின்படி சக்கரத்தி பகுதியிலிருந்து நவாலி நோக்கி வியாபார நடவடிக்கைக்காக பயணித்துக் கொண்டிருந்த முதியவர் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வழிமறித்துள்ளனர். முதலில் இடம் கேட்பது போன்று நடித்து குறித்த முதியவரின் நம்பிக்கையை பெற்ற சந்தேக நபர்கள் பின்னர் திடீரென அவரை தாக்கி வியாபாரத்திற்காக எடுத்து சென்றிருந்த பணத்தை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்த சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி இருக்கலாம் என பாதிக்கப்பட்ட முதியவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உருவாகியுள்ள எல்னினோ காலநிலை நிகழ்வு காரணமாக இந்த மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இலங்கை உள்ளிட்ட இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அதிக வெப்பம் மற்றும் வறட்சி நிலவும் சாத்தியம் இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் கலைப்பீடாதிபதியுமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கலட்டி வீதியில் அமைந்துள்ள மிலேனியம் தனியார் விடுதியில் நடைபெற்ற எல்னினோ தொடர்பான செயல் அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்து சமுத்திரத்தில் அதிகரித்து வரும் கடல் வெப்பநிலை இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளின் காலநிலையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் நீர் பற்றாக்குறை மேலும் தீவிரமடையும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். நிலத்தை விட நீர் வெப்பத்தை அதிகமாக கடத்தும் தன்மை கொண்டதால் கடலில் உருவாகும் வெப்ப உயர்வு விரைவாக பரவி சுற்றியுள்ள பகுதிகளில் காலநிலையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என அவர் விளக்கமளித்தார். மேலும் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் கடுமையான வறட்சி நிலவும் சாத்தியம் காணப்படுவதாகவும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே எதிர்வரும் மாதங்களில் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் வளங்களை முறையாக முகாமைத்துவம் செய்வதன் மூலம் வெப்பம் மற்றும் நீர் பற்றாக்குறையின் தாக்கத்தை எதிர்கொள்ள முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் என பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா வலியுறுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக நீதியமைச்சர் முகநூலை பார்த்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கோட்டை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் 5 மணி நேரமாக முகநூலை பார்க்க முடியாததால் உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கை தெரியவில்லை என நீதியமைச்சர் தெரிவித்ததாக கூறினார். மேலும் தற்போது தங்களது பொதுக்கூட்டங்களில் தங்களுக்கு வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் பெருமளவில் பங்கேற்று வருவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நாட்டுக்காக பணியாற்றிய அரசியல் சக்தி என்ற நம்பிக்கையுடன் மக்கள் மீண்டும் தங்களை நோக்கி வருவதாகவும் நாங்கள் கூறுவதை செயல்படுத்தும் திறன் கொண்டு அரசியல் இயக்கம் தங்களுடையது என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை தற்போதைய அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த போதிலும் அவற்றை நிறைவேற்ற தவறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அந்த வாக்குறுதிகளை மறைப்பதற்காக புதிய பொய்களை கூறி மக்களை தவறாக வழிநடத்த அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ச விமர்சித்தார். இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் வழங்கப்பட்ட நம்பிக்கைகள் தற்போது சிதைவடைந்து விட்டதாகவும் அவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். 6 தமிழ் அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் பொதுவான விடயங்களில் இணைந்து செயல்படுவதற்கான உடன்பாட்டை இன்று நடைபெறும் ஊடக சந்திப்பில் அறிவிக்க உள்ளன. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பொதுவான விடயங்களில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு இந்த கட்சிகள் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்பாடு தொடர்பான மேலதிக விடயங்கள் இன்று நடைபெறவுள்ள ஊடக சந்திப்பின் போது வெளியிடப்படும் என குறித்த கட்சிகள் தெரிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தத்தில் இணைந்துள்ள கட்சிகளாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கு அப்பால் மேலும் 13 முக்கிய அரசியல்வாதிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் விசேட காவல்துறை பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் பல முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த காவல்துறை அதிகாரிகள் பெருமளவில் நீக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம், ஸ்ரீதரன், ரஞ்சித் மதும பண்டார மற்றும்
எச்எல் தர்மசேனா ஆகியோருக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை ஆளும் தரப்பை சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் அசோக் சபமல் ரன்வல, சட்டத்தரணி சரத்குமார், அஜித் சாந்த் பிரியதர்ஷனா, ருவன் விஜய் வீர, திலங்கையோ கமகே, சுனில் பியான்வல மற்றும் தினேஷ் ஹேமந்த் ஆகியோருக்கும் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய, விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோருக்கும் முக்கிய பிரமுகர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் முன்னாள் காவல்துறை மா அதிபர்களான NK இளங்ககோன், புஜித் ஜெயசுந்தர, தேசப்பந்து தென்னுகோன் மற்றும் முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்புல்தினியா ஆகியோரும் இந்த பாதுகாப்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பொதுபல சேனா அமைப்பின் தேசிய அமைப்பாளர் கலகுட அத்தி ஞானசார தேரருக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. விஐபி பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நபர்கள் தொடர்பாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே குறித்த ஆவணம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு எதிராக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்களில் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் 60 அரசியல்வாதிகளும் கிட்டத்தட்ட 100 உயர் அரசு அதிகாரிகளும் உள்ளடங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான நபர்களுக்கு எதிராக ஒரே நேரத்தில் சொத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகளின் போது குறித்த நபர்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ள சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனங்களில் உண்மைத்தன்மை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய உத்தியோகஸ்தர் பிரிவில் அண்மையில் ஊடகவியலாளர்கள் மற்றும் கப்பல் துறை ஆவணப்பணிப்பாளர்களும் இணைக்கப்பட்டிருந்தனர். இதற்காக காலக்கெடு கடந்த ஜூன் 30 நிறைவடைந்திருந்த நிலையில் இணையதளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அந்த கால அவகாசம் ஜூலை 7 வரை நீடிக்கப்பட்டது. 2023 ஆண்டின் 9ஆம் இலக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 81 பிரிவின்படி சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பிரகடனங்களை சமர்ப்பிக்க தவறும் நபர்களுக்கு அபராதம் விதிக்கவும் அல்லது 1 வருடத்திற்கு மேற்படாத சிறை தண்டனை வழங்கவும் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.